ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நியூவாக மெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிமெயிலோட ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைட் கார்னரில் 3 லைன் பட்டன் தெரியுதுல்ல, மேலே அது கார்னர் இருக்கிற பட்டனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே செட்டிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் ஆட் அக்கௌண்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெயில் ஐடி இன்ன வரைக்கும் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஓப்பன் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து சைன் அப்ன்ற ஆப்ஷன் டேரெக்டாக வந்துடும். இப்போ வந்து கீழே ஆட் அக்கௌண்ட்னு இருக்குது, அந்த ஆட் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கூகுள்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் பாருங்கள், உங்கள் ஆல்ரெடி இங்கே ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதோட மெயில் ஐடி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஒருவேளை என்னோடய மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு மறந்துடுச்சாலும் சரி, அல்லது மெயில் ஐடியே எனக்கு மறந்துடுச்சு, ஃபோன் நம்பர் ஆட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா அது எப்படி ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஃபுல் டீட்டெயிலான வீடியோ வந்து நான் போடுறேன். இப்போது நம்ம புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், அதனால் கிரியேட் அக்கௌண்ட் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. ஃபார் மை செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், என்ட்ரு யுவர் நேம்னு கேட்கும் ஃபஸ்ட் ஆப்ஷனாக, அல்ல உங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரகுன்ற நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதேமாதிரி உங்களோட நேம் என்ன நேம் வருதோ அங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே ஷோ நேம் ஆப்ஷனல் இருக்குது, அது வந்து உங்கள் ஃபேமிலி ரிலேட்டட் நேம்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அல்லது ஆல்டர்னேட்டிவ் நேம் எந்த நேம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ரகுன்ற நேம் ஃபஸ்ட்டு நேம் அப்படின்றதுனால அது ஒரு நேம் மட்டும் நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இதில் பாருங்கள், என்டர் யுவர் டேட் ஆஃப் பர்த் அண்டு ஜெண்டர்னு கேட்கு. இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த், மந்த் அண்டு இயர், ஜெண்டர் கேட்கும். அந்த ஜெண்டரில் நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க, அதே ஆணாக இருந்தால் நீங்கள் மேல் கொடுத்துக்கோங்க. இப்போ டேட் என்ட்ரு பண்ண போகிறேன், 15 மந்த் ஏப்ரல் 1974. ஜெண்டர் வந்து மேல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்த வட்டியும் நீங்கள் வந்து உங்களோட பேர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதில் என்ன மெயில் ஐடி வருதோ அந்த மெயில் ஐடி வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஆல்ரெடி அந்த நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த மெயில் ஐடி வந்து இருக்குது, அதனால் ஒரு நம்பரை ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அவைலபிள் வந்து கீழே கொடுக்குது, அந்த நம்பர்ஸ்லாம் போட்டு கொடுத்துக்குது பாருங்கள். R036945556 அந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்தா கூகுளே அவைலபிளாக என்ன மெயில் ஐடி இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லது அது எனக்கு பிடிக்கல, நான் வரலன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு நேம் கூட ஆட் பண்ணிக்கலாம், சின்ன ஒரு லெட்டர் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சு. அதேமாதிரி உங்களுக்கு கூகுளில் அவைலபிளாக இருக்கிற அந்த மெயில் ஐடி வந்து அதுவே வரும் உங்களுக்கு கீழே. இப்போ ஏதோ ஒரு நேம் கொடுத்தீங்கன்னா, இப்போ ரகுன்னு கொடுக்கும்போது கீழே நம்பர்ஸ் கொடுத்துச்சிங்களேன், அதே மாதிரி உங்கள் பேர் கொடுக்கும்போது கீழே வந்து ஏதோ ஒரு இந்த நேம்ஸ்க்கு இந்த மெயில் ஐடியெலாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற அதை ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நம்ம செக்யூர்டான பாஸ்வேர்டு கொடுங்க. லெட்டர்ஸ், நேம், நம்பர்ஸ், ஒரு சிம்பிள்லாம் போட்டு கொஞ்சம் இதாக கொடுங்க, அதுதான் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும். உங்களுக்கு நம்ம செக்யூர்டாக கொடுக்குறது தான் முக்கியம் முதல்ல. ஏன்னா பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா கூட மாற்றிக்கலாம், பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. பாஸ்வேர்டு வந்து இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது நான் வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து உங்கள் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண முடிச்ச அப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கேட்குது பாரு, ஆட் ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்கு. உங்களோட ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா இங்கே எஸ்ன்னு கொடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு
ப்ரைவேசி அண்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்ரி கொடுத்துருங்க. இப்போ உங்கள் மெயில் ஐடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ண மெயில் ஐடி எப்படி செக் பண்ணுறோன்னா, மேலே கார்னரில் 3 லைன் தெரியுது, அது செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணால் செட்டிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் கீழே நம்ம ஓப்பன் பண்ண ரகுன்ற மெயில் ஐடி பாருங்கள், மார்க் பண்ணியிருக்குல்ல, அந்த மெயில் ஐடி தெரியுது. அவ்வளோதான், நம்ம மெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். மறக்காம இந்த சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.